ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மாட்டு பொங்கல்ன்றதுனால எங்கள் ஊரில் எப்படி கோவிலுக்கு போயிட்டு இந்த மாடை விரட்டுறது, அப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில்லேருந்து படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாடு வண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணாண்ட முருகர் கோவில் இருக்கும், ஒரு கிலோமீட்டர் தள்ளி. அங்கே போயிட்டு படைச்சிட்டு அப்புறம் வண்டியெல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் விட்டு திரும்ப வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வருவோம். அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எல்லாரும் மாடெல்லாம் குளிப்பாட்டி அலங்கரித்து கோவில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி வேன், பஸ்ஸு, வண்டி, டாடா ஏசி எதுவாக இருந்தாலும் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் முருகர் கோவில். இங்கே முடிச்சுட்டு அப்புறமா மாரியம்மன் கோவிலுக்கு திரும்ப போயிட்டு இதுதான் எங்கள் ஊர் கிராமம். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இங்கே ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா கூடி இந்த மாதிரி விசேஷமாக செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் காலையிலே வீட்டில் படைச்சிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மந்தக்கரைன்னு சொல்லுவாங்க. மாடு விரட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிக்கு படைச்சி வண்டிக்கெல்லாம் படைப்பாங்க, அப்புறம் மாட்டுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கள் ஊர் கிராம சைடு செய்வாங்க. பஸ்க்கெல்லாம் படைக்கிறாங்க பாருங்க, வண்டி எல்லாத்துக்குமே படைப்பாங்க. இப்போ முருகர் கோவிலேருந்து முடிச்சுட்டு நேராக இப்போ மாரியம்மன் கோவிலுக்கு எங்கள் ஊருக்குள்ளே வரோம். பாருங்க, மாடெல்லாம் ஓட்டிட்டு இப்போ ஊர் உள்ள வந்து மாரியம்மன் கோவில் போயிட்டு இருக்காங்க. வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில். இப்போ மாரியம்மன் கோவிலையும் படைச்சி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு போனதும் என்ட்ரன்ஸில் நிற்க வச்சு எல்லாருக்கும் சுற்றி போடுவாங்க. வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் தெளிப்பாங்க, படைச்ச தண்ணியை தெளிச்சுட்டு எங்கள் எல்லாருக்கும் இப்போ வீட்டுக்கு வெளியில் போனோன்னா ஆரத்தி எடுத்துட்டு பொங்கல் காசு கொடுப்பாங்க. இப்படி தான் நாங்கள் மாட்டு பொங்கலை கொண்டாடுவோம். என்னோட அண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொங்கல் காசு கொடுத்துட்டு இருக்காரு. கோவில் போயிட்டு படைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததும் ஆரத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் வண்டியில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க. இவங்க தான் என்னோட அம்மா. பேர பசங்களுக்கு பொங்க காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பங்குக்கு அவங்க இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.